இங்கிட்டே இருக்கும். ஐயோ நாலு அண்ணே இங்கே வாண்ணே. ஆக்சுவலாக இங்கே பக்கத்தில் மகாலிப்பட்டி ரோடு எப்படிண்ணே போகணும்? நேராக போய் திரும்பணும். எப்படி நேராக போய் திரும்பினா பாலம் வரும். சரி, பாலத்து பக்கத்தில். பாலத்து பக்கத்துனா இந்த பாலம் ரயில்வே ட்ராக்கா? இந்த நெட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டாக போய் திரும்பினோடனே மகாலிப்பட்டி ரோடு தான். அப்படியா ப்ரோ? ஒரு நிமிஷம் வாங்களேன். புது ஆரி வண்டி ப்ரோ. தூக்க முடியல, ஒன்று தூக்கி விடுங்களேன். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. ஹெல்ப் பண்ணுங்களேன். பெட்ரோல்ல சாச்சேன், ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆச்சு. அப்புறம் தூக்க முடியல ப்ரோ. வண்டி ப்ரோ ஆத்தி இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி என்னடா செய்யுற? வண்டி தெரியுதா இல்லையா? முன் டயர் இங்கே இருக்கா, பின் டயர் இங்கே இருக்கா, ரெண்டு கண்ணாடி இருக்கா, 2 கண்ணாடி இருக்கா. வண்டின்ற முன்டேன்ற பின்டேன்ற கண்ணாடி இருக்கான்ற ஒண்ணுமே இல்லையே வண்டி. சத்தியமா தெரியலையே. பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்டேன். தெரியுதா இல்லையா? டியூக் தொடாது தள்ளுறா முதல்ல. ஓ மாலை போடுறீங்களா? சாரி, தொடக்கூடாது. வெயிலுக்கு ஷைன் அடிக்குது பாருங்க. வண்டி பல மின்னுதா. வண்டி இல்ல பல மின்னுதாண்டு. என்னால பார்க்கவே முடியல. என் கண்ணு கூசுது, உங்க கண்ணு கூசுதா இல்லையா? எங்கடா? எனக்கு ஒண்ணுமே தெரியலையடா. அங்க பாரியா எவ்வளவு பிரகாசமா நிக்கிறாருன்னு. தாஜ்மஹால் எங்க இருக்கு? ராஜ்மஹால் இந்த இதுக்கிட்ட தான் இருக்கு. ராஜ்மஹால் இல்ல, தாஜ்மஹால். ராஜ்மஹால் ஜவுளி கடை தானே? ஜவுளி கடை. சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. நீங்க வழி மட்டும் சொல்றீங்களா? எனக்கு நேராக தான் இதில் போய் திரும்பினீங்கன்னா நீ வண்டி மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க கொஞ்சம் இருங்க. ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. ஒரு வாட்டி லைட்டாக ஒரு கை பிடிச்சிங்கன்னா நான் எந்திரிச்சிருவேன். யாரியா நீ? என்ன வண்டி இது எங்கேயா இருக்கு? வண்டி எங்கேயா இருக்கு ப்ரோ? என்ன ப்ரோ தெரியலையா ப்ரோ? நல்லவங்க கண்ணு எல்லாத்துக்குமே தெரியும். இது என்னடா புது பொருளியா இருக்கு? நேத்து தான் அந்த கடையில இருந்து வாங்கினேன். துண்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா வண்டி தொடச்சு. வண்டி இல்லாம துண்டு எடுத்துக்கிட்டு வந்து இருக்கா? ஓரையா நெத்தில புட்டு வச்சுடலாம். ப்ரோ வண்டி தெரியுதா இல்லையா? வண்டி இல்லையா? இங்க பாரு. சாமி கண்ணுக்கு தெரிய வர மாட்டாரா? எங்களுக்கு தெரிவாரு. எப்படி தெரிவாரு? எங்களுக்கு பார்த்தோன்னு தெரிவாரு. தெரியல? அப்ப வண்டி தெரிஞ்சிருக்கணும்ல. அப்ப இந்த வண்டி தெரிஞ்சிருக்கல. ஏன் வண்டி எனக்கு கடவுள் மாதிரி. வண்டி கடவுள். வண்டி தெரிஞ்சிருக்கா இல்லையா? அண்ணே கொஞ்சம் லைட்டா இப்படி வந்து கிக்கர் மாட்டாடிங்களா? வண்டி ஸ்டார்ட் ஆகல. எனக்கு நல்லா தானே பேசிக்கிட்டு திடீர்னு ஸ்டார்ட் பண்ற. வண்டி எங்கப்பா? இல்லை செல்ஃப் பிரச்சனை இருக்குண்ணே. செல்ஃப்னா வந்து தெரியுமில்ல, அந்த கிக்கர் அடிப்போம்ல, கீரை நீ கீர் போடுறீங்களா அந்த மாதிரி. இது வண்டி இல்லையே. வண்டி இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண எப்படி போகிறது? அதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு தெரியலையா? எங்களை பார்த்தால தான் தெரியும். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. இந்த ஓடாது பறக்கும்னுவாங்களா அந்த மாதிரி வண்டி இது. அதனால வந்து கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாதா? ஆமா. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சரி வாங்க, நீங்க 2 நிமிஷம் உட்காரன் டக்கு. சரி நான் வரலாம். தம்பி வேணா கூட்டு தம்பியை கூட்டு போவா? உங்க தம்பியா அவரு? ஆமா, நம்ம சொந்தக்கார பையன் தம்பி தான். நல்லவர் கடையில தான் வாங்கினேன். லைட்டா இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். தேங்க்ஸ் ப்ரோ. தெய்வமா வந்து தூக்குங்க. தூக்கியாச்சியா? தூக்கிட்டீங்களா? இங்கதான் இருக்கா? சரி. அடே ஒரு நிமிஷம் வாங்களேன். ஒரு நிமிஷம் வாங்க. செகண்ட் ஹேண்ட்ல தான் எடுத்தேன். நல்லவர் கடையில இருந்து. நல்ல வண்டி, சூப்பர் வண்டி. நல்லா டுபு டுபுன்னு சவுண்ட் வரும். எனக்கு என்னன்னா இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. போற பண்ணி தெரியுதா? அங்க நிக்கிற கார் தெரியுதா? அங்க மாடு கட்டி போட்டிருக்கேன் அங்க தெரியுதா? அங்க 4 பேர் போட்டு வச்சிருக்காங்க அது தெரியுதா? அப்புறம் ஏன் வண்டி தெரியல? வண்டி இருந்தா தானே தெரியும். நீ இப்படி பேசிலாம் நம்ப மாட்டேன். என் வண்டியில பின்னாடி ஏறி உட்காரு, நான் உனக்கு நம்ப வைக்கிறேன். உட்கார். வண்டி எல்லாம் எப்படி ஏறி உட்கார? ட்ரிபிள்ஸ் போமா? நான் வரலப்பா. வானே சும்மா போனேன். உங்களை பத்திரமா வீட்டு வந்து இறக்கி விட்டுறேன். நீங்க குடும்பஸ்தே எனக்கு தெரியுது. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன் உயிரை வாங்குற? போடா. இந்த பக்கத்துல இருந்து நான் வரேன். நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். போற வழியில வண்டி இப்படி இதாயிடுச்சு, பெட்ரோல் இல்லாம. சரி சாச்சேன், நீங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டீங்க. கடவுளா? ஆமா, கடவுளா ஹெல்ப் பண்ணிட்டீங்க. அட்லீஸ்ட் உங்களை ஒரு ரவுண்டு கூட்டு போயிட்டு வந்தாதான் என் மனசு ஆறும். கடவுளே, கோயில்ல பூஜை பண்ணும்போது சன்னதியில வராத பகவான் இப்போ இப்படி ஸ்கூட்டர்ல போகும்போது வந்திருக்கல. தெய்வமே சந்தோஷமா இருக்கு. நீ இவ்வளவு சொன்னதே சந்தோஷமா போறீங்க. போயிட்டு வாங்க. உட்கார்றதுக்கு இங்க வந்து ஆக்சிலேட்டர் பண்ணி கூட வண்டி சவுண்ட் பண்ணிட்டு போறேன். இங்கிட்டு வா, முன்னாடி வா. இப்படி வா. வண்டி இருக்கா? தெரியுதா இல்லையா? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? பிரேக்ல கால் வைக்கிறேன்.
இப்போ கியரில் அழைக்கிறேன். வண்டியெல்லாம் வண்டி இருக்கா அது இருக்கான்றியா நீ? இங்கே வா, வந்து ரேஸை மட்டும் கொடுத்து பாறேன். இந்த ரேஸ் சவுண்டுக்கு உனக்கு வந்து வண்டி ரொம்ப பிடிச்சிருங்க. வாங்க வண்டியே இருந்தால் தான் உட்காருவேன். அப்போ உன் கண்ணுக்கு என் வண்டி தெரியல. சத்தியமா தெரியலையே. எல்லாம் தெரியலையா? வண்டி எங்கேயா இருக்கு? இரு ப்ரோ, இறங்கிறேன். சென்டர் ஸ்டாண்ட் போட்டேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? இறுக்கி பிடிச்சிக்குங்க, அடிக்கிற காத்துல பறந்துடுவீங்க. அதுக்கு இப்படி கட்டி பிடிச்சா கொஞ்சம் இதா இருக்கும். நார்மலா கட்டி பிடிங்க. போலாமா? ரெடியா? போலாமா? கடவுளே, நான் சொல்றது கேளுங்க கடவுளே. வாயா போயிட்டு வாயா. தலைவரே, வண்டி புது உங்களை கூட்டிட்டே போகணும். தலைவா, நீங்க பண்ண உதவிக்கு நான் ஒரு ரவுண்டு கூட கூட்டு போனா என்ன செருப்பு அடிப்பாங்க எங்க அம்மா. தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. என்ன தலைவா நான் பண்ணுவேன்? யாருக்கு தலைவா? ப்ளீஸ் தலைவா, எனக்காக தலைவா, வாங்க தலைவா, டூ இட் பண்ணலாம் தலைவா, வாங்க தலைவா. வண்டி தெரியும் ப்ரோ. ஏய் வந்து உட்காரேன், உட்காரேன். யாரு வண்டி இருக்கான்ற அது இருக்கான்ற வந்து பஜனையை போட்ட என்ன? பஜனையை போட்டேன். பஜனையெல்லாம் நான் போடல. வண்டி சூடம் போட்டுற அதுன்ற வண்டி இல்லையே. வண்டி எதுக்கு சூடம் போட்டீங்கன்னா வண்டி புது வண்டி, சூடு போடாம வண்டி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. வண்டி இருந்தாதாலையா? வண்டி எவ்வளோ அழகா இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். பாத்துக்க, பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிருவேன். பேசு பாப்போம். பேசவா? பேசு. இல்லை, உன்னை பார்த்தா எனக்கு ஒரு அண்ணன் ஃபீலிங் வருது. போயிட்டு போ. சரி இல்லை போகாத, இரு. வண்டி உட்காந்து போயேன், ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துருவோமே. எவ்வளோ கெஞ்சினேன். கொஞ்சமா ஈவர்க்க காமிக்கிறா, கல் நெஞ்சக்காரனா இருக்கா. நேற்று இப்படிதான் லாரியை கவுத்தி போட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தியா? இவன் கூட சேர்ந்து காட்டு. தலைவா யாருன்னே இல்ல யாரு நீங்க தலைவா? ஐயா வா, நம்ம போவோம். தலைவா இருங்க, ஏறுங்க தலைவா. நேற்று இப்படிதான் பக்கத்து எல்லாரும் லாரியை கவுத்தி போட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தியா? தலைவா இருக்கு மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ரோ கொஞ்சம் இருங்க. செல்ஃப் எடுக்கல. நீங்க லைட்டா கொஞ்சம் கிக்கர் மட்டும் அடிங்க. கொஞ்சம் அடிங்க. கிக்கர் அடினே. நீங்க என்னையா போட்டு அடிச்சிட்டு இருக்க? உட்காரேன். அப்படியேன் ரேஸ் மூடு கூட வண்டியை முத காட்டியா? திரிய விட. இங்க வரேன், என் கையை பிடிச்சி திரிய விட. வாயேன். கையா அந்த திரு இல்லையா? ஆக்சிடென்ட் பிடிச்சி திரியா? ஆக்சிலேட்டர் இருந்தா ஆக்சிலேட்டர் கையை தாலையா காமிச்சா? கையை இருங்க ப்ரோ, ஒன்றும் இல்லை, இருங்க. இவர் வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான். என்னை வந்து எல்லார்கிட்டையும் லூசுன்னு பட்ட சுட்டுருக்கா அப்படி பண்ற. தலைவா நீங்க வாங்க தலைவா, வாழ்க்கையில ஜெயிக்கணும் தலைவா, ப்ளீஸ் தலைவா, ஆண்டவரே. என்ன பாத்திருக்கியா நீ? என்ன பண்றது? அரக்கை ஞாபகம் இருக்கா? அரக்கை கையை கொண்டாயே. ஆக்சிலேட்டர் கை வச்சிட்டியா? பிடிச்சிட்டியா? சவுண்ட் இருக்குதா? இப்போ இங்கிட்டு வா. இப்படி வா. இங்கே கை கொண்டா. கை வச்சிட்டியா? இப்போ இப்படி கையை பிடி, கண்ணு பாரு. சவுண்ட் இருக்குதா? சவுண்ட் இருக்குதா? அடி இன்னும் கொஞ்சம். சரி, உட்காருங்க. டக்குன்னு உட்காருங்க. கொஞ்சம் பிக்கப் அதிகமா இருக்கும். சரியா? கரெக்டா பார்த்து உட்காரணும், பறந்துடக்கூடாது. விழுந்து விடாதேடா நிச்சா, உன்னை வைத்து நிறைய சாதிக்க வேண்டும். நம்ம டுமுன்னு கொடுத்துட்டு போயிருவேன். ஒழுங்காரு எங்கிட்ட வந்து அங்கிட்டே பார்த்து போயிரு. சும்மா போட்டு காலையில போட்டு டென்ஷன் ஆகக்கூடாது. ரொம்ப கிட்ட கிஸ் அடிச்சிருக்கீங்க போல. சொல்லுங்க. போலாமா? இப்படிதான் வந்து நேற்று இப்படிதான் வந்து என்ன செஞ்சேன் தெரியுமா? லாரியை வந்து கவுத்தி போட்டேன் அப்படின்னு சொல்லி தூக்கிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் எப்போ சொன்னேன்? என்ன காரை கவுத்தி போட்டேன்னா வேணா கவுத்தி என்ன போட்டேன். சொன்னேன்? என்னென்னமோ சொல்லிக்கிறீங்க. பக்கத்து ஏரியாவில் இப்போ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. கலாண்டுலாண்டு ப்ரோ சீரியஸ், அவர் போய் ப்ரோ நம்புங்க ப்ரோ ப்ளீஸ், எனக்காக ப்ரோ, ஒரு வாட்டி ப்ரோ. சரி வண்டி ஒரே இடம் மட்டும் உட்காந்து போ ப்ரோ. ஹேய் ஓகே, வண்டிக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். சில விஷயங்களை வாழ்க்கையில ஜெயிக்கணும் எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு ப்ரோ. லூசா மாற வேண்டி இருக்கு ப்ரோ. ப்ரோ உட்கார்ல ப்ரோ, அது கணக்குல எடுக்க மாட்டாங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ.